உடம்ப துண்டு துண்டா கூறு போட்டு தலையே இல்லாத முண்டமாக்கி தீயில கறிக்க ஊரெல்லாம் வீசிட்டாயா. தலையை கண்டுபிடிக்க முடியாததுனால ஆளை அடையாளம் தெரியலன்னு அவங்களுக்கு சாதமா போலீஸு கேஸ முடிக்க பார்த்துச்சு. என் பொண்ணுதான் செத்து போனது எங்க அம்மா தான் செஷன்ஸ் கோர்ட்ல மனு போட்டோம். மனுவை ஏற்றுக்கிட்ட கோர்ட்டு மரபணு சோதனைக்கு ஆர்டர் போட்டுச்சு. மரபணு சோதனை பண்ணுறதுக்காகத்தான் அன்னைக்கு நானும் என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு வந்தோம்யா. மரபணு சோதனை பண்ணால் எங்கே நம்ம மாட்டிக்கிறோங்கிற பயத்தில் ரோலக்ஸ் பாண்டியா இந்த விஷயத்தை பயில் வாண்ட்டு எடுத்துகிட்டு போனான். அவர் சமாதானம் பேசுறதுக்கு என்னை ரைஸ் மில்லுக்கு வர சொன்னார். அன்னைக்கு தான் நீங்கள் குத்து வாங்கி பயில்வானை காப்பாற்றினீங்க. நல்ல வேளை அன்னைக்கு நான் பயில்வானை பார்க்கல. மரபணு சோதனையில் செத்து போனது என் பொண்டாட்டி தானே நிரூபிச்சாச்சுன்னா ரோலக்ஸ் பாண்டியனும் அவனோட ஆட்களும் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கவே முடியாது. அடுத்த வாரம் ரோலக்ஸ் பாண்டியன் மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண சொல்லி கண்டிப்பாக கோர்ட்லேருந்து ஆர்டர் வரும். அந்த ஆர்டர் மட்டும் வந்துருச்சுன்னா அவனோட எம்எல்ஏ கனவுலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால எப்படியாவது எங்களை கோர்ட்டுக்கு போகவிடா பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணித்தான் இன்னைக்கு என் பிள்ளையும் என்னையும் மார்க்கெட்டுக்குள்ளே கொள்றதுக்காக விரட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு மட்டும் நீங்கள் அங்கே இல்லைன்னா நல்ல கதையா இருக்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையா? இந்த பாருங்க சார், உங்க பொண்ணு நல்ல அழகா இருக்கிறாளேன்னு தான் என் பேரனை லவ் பண்ண சொன்னேன். அழகுல தான் ஆபத்து இருக்குங்கிறது சரியா போச்சு. ஊர்ல இருக்கிற எந்த பிரச்சனைக்கும் என் பேரன் போகவும் மாட்டான், உங்க பிரச்சனைக்கு வரவும் மாட்டான். டேய் வாடா போலாம். அப்பதா என்ன? டேய் நான் போறேன், நீ வாரியா இல்லையா? வாடாங்கறல்ல வாடா. என்னடா ரெண்டு பேரும் மூச்சு பேச்சு இல்லாம வந்துகிட்டு இருக்கீங்க? பேசாம வாயை மூடிட்டு வா, இல்ல போறவில்லை எங்க கிணத்துக்குள்ள இறக்கி விட்டு போயிருவேன். என்னடா செஞ்ச? பொம்பளையா தானி சும்மா இருந்த பிள்ளை லவ் பண்ண வச்சு கழுத்தறுத்து இப்படி நட்டாத்துக்குள்ள விட்டு வந்துட்டிய. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத மட்டும் கேளு. வண்டி இடது பக்கம் திருப்பு. ஏய், அந்த பக்கம் எதுக்கு போ சொல்ற? திருப்புனா திருப்புடா, அப்படிதான் சொல்லுவேன். ஏத்தா இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? பேசாம வாடா, எல்லாம் ஒரு காரணமா தான். ஆமா, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இல்லதா, உன் புருஷன் பாண்டி இல்ல? அந்த வாராக. இவன் தான் மச்சான் இன்னைக்கு எங்களை மார்க்கெட்ல அடிச்சது. விட்டுறியா கோவப்படாதயா, சொன்னா கேளியா. பாண்டி நீ கொஞ்சம் சொல்லியா, நீ சொன்னா தான் உன் ஆளுக கேட்பாங்க. உன் ஆளுகளை என் பேரன் அடிச்சது தப்புதான், நான் இல்லேன்னு சொல்லல. உன்னை பத்தி அவனுக்கு தெரியாதியா? நீ தான் பொம்பளைன்னு கூட பார்க்காம கழுத்தறுத்தவனாச்சே. இனிமே உன் ஆளுக கிட்டையும் சரி உன் பிரச்சனையிலையும் சரி என் பேரன் தலையிட மாட்டான். ஏன், நீ இருக்கிற திசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டான். அதனால அவனை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுறியா? அப்படின்னு நான் உங்ககிட்ட கெஞ்சுவேன்னு பாத்தியா? என் பேரனை பத்தி உனக்கு தெரியாது. அன்னைக்கு அந்த மாரியம்மா புள்ள கூப்பிட்டப்பவே என் பேரனை அனுப்பிச்சிருந்தா நீ செத்துருப்ப, அவ உயிரோட இருந்திருப்பா. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போகல. இனிமே அந்த புள்ள பாக்கியம் என் புள்ள மாதிரி. அந்த புள்ளைய ஏற்கனவே தொட நினைச்சதுக்கு தான் உன் ஆளுகளை என் பேர ரோட்ல அடிச்சு ஓடத்தான் விட்டான். இன்னொரு தடவை அந்த புள்ளைய தொட நினைச்ச உன் தலைய ரோட்ல உருட்டியே விடுவான். நீ எல்லாம் ஒத்தாள போடுறதுக்கு 10 ஆளோட போவ. ஆனா என் பேரன் 10 ஆள போடுறதுக்கு ஒத்தாளா போவான். அவனுக்கு நான் ஏன் மருதுன்னு பேர் வச்சேன் தெரியுமா? தன்னை நம்பி வந்த கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறைக்காக தான் உயிரையே கொடுத்தவன் தான் அந்த மருது. அப்பேற்பட்ட பேரத்தான் என் பேரனுக்கு நான் வச்சிருக்கேன். அந்த மருது வெள்ளக்காரனை எதிர்த்து உயிரை விட்டான். ஆனா என் மருது ஒன்ன மாதிரி கொலகார பைய உயிரை எடுப்பான். ஏ கிழவே, ஆழம் தெரியாம காலை விட்டுக்கிட்டு இருக்க. ஏலே, காலை விடுறதே ஆழம் பார்க்கத்தான், ஆழம் பார்க்கறதே அடிவேற புடுங்கத்தான். ஏலே எக்ஸ், அடிக்கிறதுல 3 வகை இருக்கு. 1 பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது, 2 பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறது, 3 பேச விட்டு அடிக்கிறது. இதுல மருது மொத ரகம், பேசுறதுக்கு முன்னாடியே அடிப்பேன். நல்ல வேலைத்தா,
என்னடா நம்மளை நம்பி வந்தவளை கைவிட்டுட்டோமேன்னு மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. ஆனா நீ எப்போ அவன் வீட்டுக்கு போய் மிரட்டினியோ அப்பதான் என் உசுரே வந்தது. இப்பதான் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஐயா ஏற்கனவே இப்படித்தாண்டா உன்னை நம்பி வந்தவளை கை விட்டுட்டு நடு மார்க்கெட்ல ஒரு உசுரை பறி கொடுத்தேன். அந்த விளங்காத பையன் அந்த புள்ளைய என் கண்ணு முன்னாடியே அறுக்கும்போது ஏன் ஈரக்கோலையே ஆடி போச்சியா. அந்த பையன் இந்த புள்ள ஆத்தாள அறுக்கும்போது அவ என்ன பார்த்த பார்வை இருக்கே, அது இன்னைக்கு வரைக்கும் என்ன கொண்டுகிட்டே இருக்குய்யா. உன் பேரனை மட்டும் நீ அனுப்பி வச்சிருந்தா என் உசுறு போரி இருக்குமான்னு என்ன பார்த்து கேட்டது மாதிரியே இருந்துச்சுயா.